வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க் ட்வெயின் எழுதின இன்னசென்ஸ் அப்ராட் இதில் 7th சாப்டரோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த இன்னசென்ட் அப்ராடுன்றது 1869 பப்ளிஷ் ஆச்சு. இது அவருடைய பயணத்தை அவர் ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி முடித்தாருன்றதை ரொம்ப நகைச்சுவையாக எழுதியிருப்பார். இந்த பயணம் அவர் மேற்கொண்டது 1867. இதை கிரேட் ப்ளஷர் எக்ஸ்கர்ஷன் சொல்லுவாங்க. இதில் அவர் அமெரிக்கன் டூரிஸ்டோட கோக்கர் சிட்டின்ற ஸ்டீம்ஷிப்பில் தான் யூரோப் வழியாக ஹோலி லேண்டுக்கும் போயிருக்காரு. இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அவர் இந்த அமெரிக்கன் ட்ராவலர்ஸோட நேவிட்டியும் பழைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய பழைய அந்த கஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவர் சட்டரைஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த அமெரிக்கன் ப்ராக்ரஸும் யூரோப்பியன் ட்ரெடிஷனும் எப்படி கிளாஷ் ஆகுது, அப்புறம் ஒரு பயணம் செய்யும் போதில் அதில் இறப்பும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். அதுக்குள்ளே மனிதர்களுடைய தவறுகள், அதாவது நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள், அது எல்லாத்தையும் அதில் குறிப்பிட்டிருப்பார். இப்போ 7வது சாப்டரில் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக கடலில் பயங்கரமான புயல். அந்த புயலுக்குனால இவங்க கப்பலில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த சிக்னஸ் வருது. நிறைய கேபின்ஸ் இப்போ காலியாக தான் இருக்குது. அதுலேயும் அதுக்கு முந்தின ராத்திரி தான் பயங்கரமான புயல், பெரிய பெரிய அலை, பயங்கரமான காற்று, அப்பப்போ அடிக்கிற மின்னலில் அந்த கடலை பார்த்திங்கன்னா அந்த கடலோட சீற்றம் ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சுது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அது ஜூன் 30ஆம் தேதி. நிலத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்போ கப்பல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டரில் போகுது. ஒரு சைடில் ஆஃப்ரிக்கா, இன்னொரு சைடில் ஸ்பெயின். இந்த இடத்துல அப்படியே அந்த ஸ்பானிஷ் கோஸ்ட் கிட்ட வரும்போது அந்த காலத்தில் இந்த மொராக்கன் கடல் கொள்ளைக்காரங்களை வராங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அவங்க பெரிய பெரிய ஸ்டோன் டவர்ஸ்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்கள தாண்டி ஒரு அமெரிக்கன் ஷிப் போகுது. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. சீக்கிரமாக இவங்களுடைய கப்பலும் பில்லர்ஸ் ஆஃப் ஹெர்குலிஸ், இது அந்த காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்மார்க்கு, அதை ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே அவங்க ராக் ஆஃப் கிப்ரால்டரை பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ராக்கு. அதில் சுற்றியும் கன்ஸு வால்ஸ்லாம் இருக்குது. அது கீழே ஒரு டவுனும் இருக்குது. இப்போ பேசஞ்சர்ஸ் பேசுகிறாங்க, ஏன்னா ஸ்பெயின் வழியாக பாரிஸ் போயிடலாமான்னு. ஆனால் நரேட்டர் இல்லை, வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ கிப்ரால்டரில் அவங்க அந்த டனல்ஸு, கேலரிஸு, அந்த ராக்ஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் பெரிய பெரிய பீரங்கிங்கெலாம் இருக்குது. எல்லாம் கடலை நோக்கி தான் இருக்குது. அதே மாதிரி மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா தூரத்தில் இருக்கிற அந்த கப்பல்லாம் குட்டி குட்டியாக அந்த டெலஸ்கோப்பில் அவங்களுக்கு தெரியுது. அந்த சுற்றி பார்க்குறதே அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஸ்டன்னிங்காக இருந்திருக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கைடு, அவர் வரவங்க எல்லாம் ஒரே கதையை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரு. எப்படி ஒரு ஸ்பானிஷ் குயின் நான் இங்கிலீஷ் கொடியை கீழே இறக்குற வரைக்கும் இந்த மவுண்டனில் தான் இருப்பேன், இதை விட்டு கீழே இறங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணின்னு இருந்த கதையை சொல்லிகிட்டே இருக்காரு. இதை நிறையா வாட்டி கேட்டதுனால அவருக்கு திரும்பி திரும்பி கேட்குறதுக்கே அலுப்பாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கிற பாறையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போர்களை பார்த்த பாறைகள் அங்கே இருந்தது. அந்த காலத்து அரண்மனைகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மர்ம அறைகள், அதாவது யார் கண்ணுக்குமே தெரியாது, ஆனால் அவங்க அது மாதிரிலாம் அமைச்சு வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா வெப்பன்ஸு, ஆர்மர்ஸ் எல்லாமே பதுங்கி இருக்குது. அதையெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. கிப்ரால்டரில் பார்த்திங்கன்னா நிறைய போர் வீரர்கள், டூரிஸ்ட்டு, வேறு வேறு நாட்டிலேருந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சரை சேர்ந்த மக்கள், இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் சில ட்ராவலர்ஸ் இவங்களுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரியும் இருக்காங்க. அதாவது ஒரு ஆரக்கல், பெரிய பெரிய வார்த்தைங்களை தப்பாக சொல்கிறது, ஒரு கவிஞர் அவரோட கவிதைகளை வரவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு யங் மேன் நிறைய கேள்விங்களை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் இவங்க மாதிரி ஆளுங்களும் அவங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய ஆளுங்களும் இருந்தாங்க. இப்போ நரேட்டரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சின்ன ஸ்டீமரை எடுத்துக்கிட்டு டான்ஜருக்கு போகிறாங்க. அங்கே அருமையான வெதராக இருக்குது, பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே ஒரு ஷாப்கீப்பரை பார்க்குறாங்க. அவர் ரொம்ப அருமையாக அவங்கக்கிட்ட பேசி அவங்கக்கிட்ட க்ளவுஸ் எல்லாம் விற்றுறாரு. ஆனால் வாங்கிட்ட அப்புறம் அவரோட பேச்சில் மயங்கி வாங்கிட்ட அப்புறம் தான் தெரியுது அந்த க்ளவுஸ்லாம் ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் இருக்குதுன்னு. அப்புறம் டான்ஜியர்லேருந்து மூர்ஸில் எழுந்தி அவங்க கரைக்கு வராங்க, சின்ன சின்ன போட்டில் ஏறி. இதோட சாப்டர் 7 முடிஞ்சிடுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நன்றி.